வணக்கங்க. நான் ரீசென்ட்டா மின்ட்ல ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். எதுக்கு இத எடுக்கிறேன்னா, இந்தியால விலைவாசியே ஏறல. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த ஜிடிபி நாமினல்லேருந்து ரியல் ஜிடிபி மாத்துறச்ச 2% தான் ஆவுது. இந்தியால விலைவாசி 2% தான் ஏறுது அப்படிங்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா, மின்ட்ல ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். முட்டையும் கோழியும் பார்த்து. இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு ஒண்ணு சொல்லுவானே, முட்டை முதல்ல வந்ததா? கோழி வந்ததா முதல்லன்னு? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அது மாதிரி முட்டை கேள்வி கோழி கதை ஒன்று பார்த்தேன். அந்த முட்டை கோழி கதையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு விலைவாசி என்ன ஆயிருக்குன்னு நம்ம பசங்களை கேட்டேன். ஏன்னா நான் மேடம் வாங்குறாங்க, எனக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் இருக்கிறது 2 பேர். சாப்பாட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப வாங்குறதும் கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன தெரியும் சார்னு சொல்லிட போகிறீங்க. ஆல்வினை வெளில அமிச்சு, ஆல்வின் வீட்டு சாப்பாடு சமையல்லாம் வந்தால் வாங்குவான். ஆல்வினை வெளில அமிச்சு விசாரிக்க சொன்னேன். பட் முதல்ல மின்ட் ஆர்டிக்கலில் வந்த கோழி கதையை பார்ப்போம். முட்டை விலை நவம்பரில் 6% ஏறிடுச்சு. ஆஹா அப்படின்னு பார்த்தா டிசம்பரில் 4.5% ஏறி இருக்கான். அப்புறம் ஜான்வரி பிப்ரவரி ஏறிட்டே இருக்குதான். அதே சமயத்தில் சிக்கன் விலை 0.8% நவம்பர்லேயும் 4% டிசம்பர்லேயும் குறைஞ்சு அதே லெவலில் இருக்குது. முட்டை 6 ரூபாங்கிறான் ஒருத்தன், 6 ரூபாங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் 7 ரூபாங்கிறான். ஸோ 6 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் முட்டை விலை இருக்குது. சிக்கன் விலை 180லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. போன்லெஸ் சிக்கன் விலை ஜாஸ்தி. இதுதான் பசங்க சொன்னாங்க. இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு பார்த்தேன். பார்த்தா என்னடானா, முட்டை சிக்கன் சேல்ஸே பரவாயில்ல இறங்கிடுச்சான். ஏன்னா வளர்ந்த இந்தியாவில், தேனும் பாலும் ஓடுற இந்தியாவில் கோழி வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இது என்ன இதுக்கு நான் எல்லோரும் ராமரகன் பார்த்துட்டு கோழியே சாப்பிடக்கூடாதுன்னு உறுதி எடுத்துட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு வருமானம் இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் சர்வேயில் சொல்கிறது எல்லாரும் வருமானம் இல்லைன்னு தான். இது இன்னொரு இந்தியா டுடேயில் வந்திருந்தது. கோழி மட்டும் இல்லை, எக்கனாமிக்லி விலைவாசியை பற்றி அவங்க சொல்லியிருந்த சர்வே படி. ஸோ மக்கள் பேக்கெட்டில் காசு இல்லை கோழி வாங்க, கோழி விலை இறங்கிடுச்சு. சரிடா, கோழி விலை இறங்கினா முட்டை விலை ஏண்டா ஏறுதுன்னு பார்த்தா, எக்ஸ்போர்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து பயங்கரமாக ஏறிடுச்சான். ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு முட்டை ஷார்ட்டேஜாம். 155 மில்லியன் முட்டை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம விலை ஏறிடுச்சு. ஜிகிட்ட யாரும் சொல்லலை. அரிசியை நிறுத்திட்டாருல்ல, எக்ஸ்போர்ட்டு, வீட் எக்ஸ்போர்ட் நிறுத்துகிற மாதிரி முட்டை விலைக்கும் முட்டை எக்ஸ்போர்ட் பண்ணதையும் பேன் பண்ணியிருப்பார். முட்டை எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிதான் நம்ம நாமக்கல் இழுத்து பூட்ட வேண்டிதான். ஆக மொத்தம் ஜிக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, முட்டை விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. சிக்கன் விலை இறங்கிடுச்சு. முட்டை விலை ஏண்டா ஏறிச்சுன்னு என்னோட இந்த இதில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு நாமக்கல்லில், அவரை விசாரித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீஸ் அப்படின்னு சோளம், அதோட விலை 20லேருந்து 22%. இந்த முட்டை போடுற கோழிக்கெல்லாம் ஃபார்மில் இதுதான் கொடுப்பாங்களாம் தீனியாக. அதனால் முட்டை தின்னுட்டு தான் முட்டை போடுமா கோழி. அதனால் இதோட விலையும் ஏறிடுச்சு. ஆக மொத்தம் இந்த விலையெல்லாம் ஏறினதுனால முட்டை விலை ராக்கெட்டில் ஏறிடுச்சு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபா இருந்த முட்டை இப்போ 6லேருந்து 7 ரூபாய் ஏறிடுச்சு. ஜி ஆட்சி நல்ல ஆட்சி. விலைவாசியே ஏறலை. 3 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த முட்டை 7 ரூபா ஆக்கியிருக்கிறார். ஏன் நீங்கள்லாம் வெஜிடேரியனாக மாறணும்னு. சரி, அப்போ வெஜிடேரியன் சாமான் விலையெல்லாம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கிறாருன்னு நம்ம ஆல்பினை கேட்டேன். ஆல்பின் என்ன பண்ணால் வெள்ளை ஓடி போய் இப்படியெல்லாம் இருக்கான்னு ஒரு 4 பேரை எங்கள் ஆஃபீஸில் விசாரித்தான். விலைவாசிலாம் குறைஞ்சிருச்சாமேடா, ஜி சந்தோஷமாக படைச்சிட்டாராமேன்னு. மேலே ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வரும், இது சாமான்கள் மக்கள் தினமும் சாப்பிட்றது. இந்த விலை ஏறி கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா நீங்கள் ஊரில் இருக்கும்போது இருக்கிற ஊர் ஏரியாவில் டிஃபர் ஆகும். பருப்பு 170 ரூபா கிலோ இருக்குது. இப்போது 110 ரூபா இருந்ததான் 170 ரூபா ஆகிடுச்சு தான் 4 மாதத்தில். உளுந்து பருப்பு 100 ரூபா இருந்தது, இன்றைக்கி 130 ரூபா ஆகிடுச்சுங்கிறாங்க. வெல்லம் 42 ரூபா இருந்தது, இன்றைக்கி 50 ரூபா. இஞ்சி 95 ரூபா இருந்தது, 120 ரூபா. மிளகா, பச்சை மிளகா 65 ரூபா இருந்தது, 80 ரூபா.
பருப்பு, ஒரு உலர்த்தம் பருப்பு, வெல்லம், இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. பொன்னி அரிசி 75 என் ஒய்ஃபு. ஐயோ நல்ல காலம் நான் வந்து டாக்டர்கிட்ட பேச்சை கேட்டு அரிசி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆக்கிட்டேன். அரிசி 75 கொடுத்து நான் பொன்னீரா ரைஸ் வாங்கினேன்னா எங்கள் அது என்ன ஆகும்? எங்கள் வீட்டில் 100 மூட்டை போட்ட காலம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது எங்கள் பாட்டி காலம். இன்றைக்கி ஒரு கிலோ 75. உடனே நம்ம ஜி என்ன பண்ணார், பாரத் ரைஸ் அப்படின்னு அவராக ஒன்று பேரை கண்டுபிடிச்சி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை 30 கிலோவுக்கு விற்க சொல்கிறாரு. ஆனால் இந்த அரிசியில் எப்படின்னா அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஸ்பெஷல் அரிசின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பெஷல் அரிசியை தான் மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பாரத் ரைஸை எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து 5060, 5065 கொதிக்க விட்ட பேராபால் ரைஸு இல்லாட்டா பொன்னீரா ரைஸு இது மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் கவர்மெண்ட்டு வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி பாரத் ரைஸ் அப்படி 30 விற்றதுனால விலைவாசி குறைஞ்சிடாது. விலைவாசி குறையணும்னா பல விஷயங்கள் செய்யணும். அதுக்கும் அரிசி விலைக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஓவராலாக பணத்தை நோட்டடிச்சு பணக்காரங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி தான் ஏறும். அதனால் இன்றைக்கி சிம்பிள் மேட்டர் என்னென்னா அரிசி விலை 75 கிலோ. சிக்கன் சாப்பிட்லாமேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ப்ரோட்டீனுக்கு முட்டை சாப்பிட்லான்னா விலை ஏறிடுச்சு, ப்ரோட்டீனுக்கு பருப்பு சாப்பிட்லான்னா விலை ஏறிடுச்சு. சரி விலை தான் ஏறிடுச்சே, அம்மையார் மாதிரி சொன்ன மாதிரி எல்லா சம்பளமும் 50% ஏறிடுச்சா அப்படின்னு கேட்டேன். எங்கள் கம்பெனியில் 50%லாம் ஏற்ற முடியாது, அப்புறம் நான் கதவை மூடிட வேண்டியதான். ஸோ எங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ்ஸு, விப்ரோங்கன்னு எல்லா கம்பெனிலையுமே 5-8% தான் இன்க்ரிமெண்ட்டாக, எங்கேயுமே 50% சம்பளம் ஏறலையும். சார் இப்படி சொல்லாத, ஜி சொல்லியிருக்கிறாரு 5 வருஷத்தில் 50% ஏறி இருக்கிறான்னு கேட்டேன். 5 வருஷத்தையும் 50%லாம் ஏறலைங்க. ஒரே வேலையில் இருந்தால் அப்படிலாம் ஏற்ற மாட்டாங்க. வருஷத்துக்கு 5-8% தான் ஏற்றுவாங்க. மேக்ஸிமம் 35-40% ஏறி இருக்கும். ப்ரமோஷன் வந்து ரேங்க் மாதிரி இருந்தால் தான் ஏறி இருக்கும். இப்போ ஆட்களை வெள்ளை அனுப்புகிற சமயம் சார். இப்போ ப்ரமோஷன்லாம் கேட்டால் நம்மளை வீட்டுக்கு அமுச்சிடுவான், அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கூடு விட்டு கூடு பாஞ்சு ஒரு கம்பெனிக்கு சாஞ்சு அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். அதெல்லாம் நம்மளை கணக்காக காட்ட முடியாது. அவன் திறமையை வளர்த்துக்கிட்டான், வேறு லெவலுக்கு போயிட்டான், அதை தூக்கிட்டு தான் அதுதான் இதுன்னு காட்ட முடியாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சம்பளம் 5%லேருந்து 6% ஏறி இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிங்கிறது சாப்பிட்ற சாமானில் 15-20% ஏறி இருக்குது. விலைவாசி கட்டுக்கொண்டு வர முடியாதுன்னு இப்போவே இன்டைரக்டாக அண்ணன் சக்தி ஒத்துக்கிட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக 5.5%ங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா 8-9% இருக்கும். அடுத்த வருஷம் 4.5%ங்க அப்படின்னு இருக்கார். அப்போ 5-7% இருக்கும். கிட்ட வர வர அந்த 4.5 திரும்பி 5 ஆக்கிடுவார். அதனால் இப்போதைக்கு விலைகள்லாம் குறையிற மாதிரி எனக்கு தெரியல. இது நான் மார்க்கெட்டில் எடுத்து உங்களுக்காக கண்டுபிடிச்ச செய்தி. நன்றி, வணக்கம்.